இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி கேட்கலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறத வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க் அப்படின்னா, யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற, என்ன அப்படிங்கிறத வாட்ன்னு சொல்லுவோம். டு யூ திங்க் நினைக்கிற, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? முன்னாடியே பார்த்துட்டோம். சேம் லைக் தட் அதே மாதிரி தான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, என்ன அப்படிங்கிறத வாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பேசுகிறீர்கள்? எதை பற்றி பேசுறீங்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறது, என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? எதை பற்றி பேசுறீங்க? என்ன சொன்னாய்? நீ அவன்கிட்ட போய் என்ன சொன்ன அப்படின்னு அந்த மிரட்டுற மாதிரி கேட்போம் இல்லையா? நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே அப்படின்னா, அவகிட்ட நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அவங்க கிட்ட வாட் டிட் யூ சே டு ஹர்? அவகிட்ட நீ என்ன சொன்ன? அந்த மாதிரி கேட்கறது. ஏன் தாமதம் ஆகிறது? அதாவது ஏன் தாமதமா வர, ஏன் தாமதிச்சிட்ட, அந்த மாதிரி லேட்டா வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் தாமதம் ஆகிறாய்? ஒய் ஆர் யூ லேட்? நீ ஏன் லேட்டா வந்த அப்படிங்கிறதையும் ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ லேட்? ஏன் தாமதம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஒய் ஆர் கெட்டிங் லேட் அப்படின்னு கேட்கறது. ஸோ நம்ம பேசுற சென்டென்சஸை எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம தப்பு பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ரெடினா, நீங்க தயாரா இருந்தா தொடங்கலாம் அப்படின்னு சொல்றது. இல்லை ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும். ஸோ இதை வந்து நீங்க தயாரா இருந்தா தொடங்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு லெசன் எடுக்கும் போதும் சரி, இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னா நீங்க தயாரா இருந்தா தொடங்கலாம் அப்படின்னு சொல்றது. வகுப்பறையில் பேசாதே. ஸோ இது நம்ம கண்டிப்பா வந்து டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வகுப்பறையில் பேசாதே அப்படிங்கிறத டோன்ட்னு சொல்லுவோம். டோன்ட் டாக் இன் த கிளாஸ் ரூம். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்றது. இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னா வகுப்பறைக்குள்ள. ஸோ வகுப்பறையில் பேசாதே அப்படிங்கிறத டோன்ட் டாக் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இன்று யார் வரவில்லை? இன்னைக்கு யார் வரல? ஆப்சன்டீஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது இன்னைக்கு யார் வரல அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? யார் அப்படிங்கிறத ஹூன்னு சொல்லுவோம். ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே? அதாவது இன்னைக்கு யார் வரல, ஹூ இஸ் ஆப்சன்ட் அப்படின்னா யார் இன்னைக்கு வரல. டுடே அப்படின்னா யார் வரல. டுடே அப்படின்னா இன்னைக்கு. ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே அப்படின்னா இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வரல அப்படின்னு கேட்கறது. இப்போ உன் இடத்துக்கு போ. இப்போ உன் இடத்துக்கு போ. இது எப்படி சொல்லுவோம்? இப்போ உன் இடத்துக்கு போ. கோ டு யுவர் பிளேஸ் நவ். கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னா உன் இடத்துக்கு போ. இப்போ அப்படிங்கிறத நவுன் சொல்லுவோம். ஸோ கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னா பிளேஸ் நவ் அப்படின்னா இப்போ உன்னோட இடத்துக்கு போகலாம், போ அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் யூஸ் பண்ற சென்டென்சஸ் அண்ட் ஆல்சோ நம்ம டே டு டே லைஃப்ல ஒருத்தர்கிட்ட பேசுற சென்டென்சஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்க மறக்காம பேசுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இது எந்த கிராமர் மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வரும்.